எப்போதும் வழக்கமா செய்ற நம்ம கார சட்னிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இது போல செஞ்சு குடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே 2 இட்லியும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா அருமையா இருக்கும். இந்த கார சட்னி எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில ஒரு 15 வரமிளகா வெந்நீர்ல ஊற போட்டு, அந்த மிளகாய எடுத்துக்கங்க. மிளகா கூடவே கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து ஊற வச்சுக்கங்க. அந்த புளியும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த பேஸ்ட்ட இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். அதுக்கு கடாயில நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம், சின்ன வெங்காயம் ஒரு 10 நல்லா பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. அது கூடவே பூண்டு ஒரு 10 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம அரைச்ச பேஸ்ட்ட அதில சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தண்ணி சேர்க்காம நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது, இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. நல்லா வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், நல்லா சுட சுட இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அடடா! அட்டகாசமா இருக்குங்க. ட்ரை